என்னடி எடுவட்டம் உண்ட வாடி வாடி சாரி நீ என் செல்ல குட்டி அதனாலயா மாமா மாமா நேத்து 3 மணிக்கு இந்த பொண்ணுக்கு தானே எனக்கு பரிசம் போட போனீங்க. சரி ஆமா அழகா இருக்கு அம்மா உங்களுக்கு டீ கொண்டா கொடுக்கறது பிடிக்கல. சரி 1 லிட்டர் பால் கொடுத்தீங்கன்னா நான் பாருல டீ போட்டு கீழே பைப் இருக்கு அதில் வாய வச்சு குடியா. பெட்டிக்காரர்களே என்னடி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி. நான் பிறந்ததுக்கு பொய்யப்பேட்டில மண்ணா பிறந்திருந்தா அப்பப்ப என்னைய குழுன்னு உழுவாங்க. ஆமா கலப்ப முறிஞ்சு போகும். நீங்க வந்து உழுதுட்டாலும் புலந்தே உழுது. நானும் எத்தனையோ பெண்கள் பார்த்திருக்கேன். சரி உன்னை பார்த்த உடனே மண் கம்பா நிக்குதா இல்ல மனசு வாடுதா? எனக்கு என்ன குறைச்ச? ஆஹா ஆளுல குறைச்சலா இல்ல என் அழகுல குறைச்சலா இல்ல என் சொலகுல குறைச்சலா? பாக்கலையே. பாத்துறாதிய கண்ணு அவிஞ்சிரும். ஏன் அதில் என்ன கண்ணோட மருந்து வச்சிருக்கியா? அன்னத்துல குறைச்சலா என் கிண்ணத்துல குறைச்சலா? கிண்ண நெஞ்சு வச்சு நீ பிரபலமா கேள்விப்பட்டனே. கேள்விப்படுவே நீங்க என்ன சொல்றாங்கல்ல வேற கிண்ணம் அது, இது நல்ல கிண்ணம். என்ன அன்னைக்கெல்லாம் தண்ணியை ஊத்துன்னு சொருன்னு ஒழுகுது. கேட்டா ஊர்ல மூடிக்கிட்டு இரியா முதல்ல. நீ கிண்ணத்தை மூடிட்டு மாமா. என்னடி உங்களை நினைச்சு ஓடாட்டே எங்க தேஞ்ச மாதிரி இல்லையே. முன்பாரமும் கூடுது பின்பாரமும் கூடிக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி சொல்லுங்க நிஜமாவா? மாமா எத்தனை பேர் வந்தாலும் சரி பெட்டியில உட்கார்ந்துருக்க அழகே அழகுதாண்டி. எனக்கு உன்னை பார்த்தோன்னு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இதயம் போகுதே இதயம் போகுதே உனையே பிரிந்தே காதலில காற்று பாடி வரும் பாட்டு காதலிலம் காற்று. என்னடி விளையாடிச்சமானா வீட்டுல ஆட்டோ ஓட்டுற ஞாபகத்துல பூத்தடிச்சு விட்டேன். கோழி வச்சுக்கிறாரையோ கோடி நீ ஏனே பேசுறேன். நான் செவத்துக்குள்ள நடக்கிறத அப்படி பப்ளிக்ல பண்றியா? நீ போய் ஒண்ணு கடிச்சிட்டு. ஆமா அப்புறம் கருப்பு சத்தியவான் மச்சான் தங்கா உங்களை எல்லாம் பார்த்தவன எனக்கு அப்படியே முன்னு இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்த உடனே ஆளுங்க அப்படித்தான் மாத்திக்கிடுவேன். அப்படி அந்த கேசாடி. ஆமா ஆமா அதனால நாங்க எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போய் காவல் பார்க்க போகணும். அடியே பிரீத்தி பேரை நல்லா சொல்லிடி. வேற மாதிரி கேக்குது. பிரீத்தியா ஏமா சொல்லு. வேமா சொன்னா வேற மாதிரி வந்துடும். அப்புறம் ஊர்ல என்ன உமா குத்தா குத்துவாங்க. முன்னாடியா பின்னாடியா எதிர குத்துறான வேலை முடிச்சா சரிதானே. ஆமா நம்ம அதை பத்தி வருத்தப்படுறது என்னைக்கு. அடிவாடி அடிவாடி என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு. நீ பாக்குறப்ப எனக்கே அழகு அழகுன்னு சொல்ற. அழக படைச்ச ஆண்டவே எனக்கு சொலக படைக்காம விட்டுட்டானே. சொலக படைச்சிருந்தா பொய்யப்பட்டுல சொத்து 500 ஏக்கர் வாங்கி போட்டு அதனாலதான் உனக்கு படைக்காம விட்டுட்டான்.
பண்ணிட்டார் குடும்பத்தை கெடுத்து. உனக்கு இருந்து என்ன ஏன்டி இப்படி பத்திரமா வச்சுக்கிட்டே தெரியல? ஏய் பத்திரமா வச்சிருந்தா பத்திரமா தான் 10 வருஷமா நல்லா பத்திரமா நீ வச்சிருக்க நீ நினைக்கிற ஆம்பளைகிட்டே காட்டப்படாது, பத்திரமாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிற. ஆமா நீ பத்திரமா வச்சேன்னு வச்சுக்கவே என்ன ஆகும்? பூரா அப்படியே வீட்டுல ஒட்டடை பிடிச்ச மாதிரி பூரா பிடிச்சு போயிடும். ஐயோ ஞாபகம் வச்சுக்க. பொம்பளைன்னா அப்பப்ப எதையாவது யூஸ் பண்ணிக்கிறணும். இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்ம நாடகம் இருக்க தினமும் தோடு போடுறோம். நாடகம் இல்ல என்ன காதெல்லாம் தினமும் தோடு போட்டு காதெல்லாம் வலிக்கும். நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசம் வீட்டுல இந்த தோடுகளை கலட்டி வைக்கிறோம். கலட்டி வச்சதுக்கு அப்புறம் என்ன போட்டு வைக்கிறோம்? உள்ளுக்கு என்ன போட்டு வைக்கிறோம்? குச்சி போட்டு வைக்கிறோம். இந்த குச்சி ஏன் போட்டு வைக்கிறோம்? ஓட்ட மறைஞ்சிராம இருக்கு. அது மாதிரி ஓட்ட மறைஞ்சிராம அப்பப்ப எதையாவது போட்டு வச்சுக்கிறோம். உனக்கு இந்த விவரம் தெரியல. நீ எந்த ஓட்டைய சொல்றேன்? ஓட்டத்துக்கு விலக கொடுத்தது உலகத்துல கிடையாது. உனக்கு ஒரு கோப்பையே கொடுக்கலாம். இப்படியும் ஒரு பெண்மணியா பிறந்து தள்ளி போடுவேன். என்னடி மனசே சரியில்லடி. சும்மா ஏதோ நான் நடிக்கிறேன்டி, ஊருக்காக நடிக்கிறேன். ஆனா என் மனசுல உள்ள எவ்வளவு வேதனைன்னு எனக்கு என்ன இந்த ஆம்பளை இருக்காங்களே ரொம்ப மோசப்படி. இந்த ஆம்பளை ஏன் அப்படி ஆம்பளை மோசம் சொல்லாதடி. ஏன் நீ போய் பாரு, அப்பதான் தெரியும். என்ன மயத்துக்கு நான் போறேன். ஒரே பாரு சொன்னா என்னடி ஏதடின்னு கேட்கணும். சரி அதான் எதுக்கு அப்படி ஆம்பளை மோசம் சொல்ற? இந்த ஆம்பளை இருக்காங்களே ஆமா தண்ணிய போட்டா ஒரு மாதிரியா செய்யறாங்கடி. சரி தண்ணிய போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மாதிரியா செய்யறாங்கடி. அப்ப தண்ணிய போட்டது ஏன் அப்படி செய்யறாங்க? என்ன கன்றாகிய மதுரை வீர உள்ள இறங்குனவன வீராப்பு கூட்டி இருக்கு. சரி அப்ப தண்ணிய போடல. அப்ப தண்ணிய போட்டு சொல்றியா போட கூடாது சொல்றியா? போட்டாத்தே நறுக்கு சுருக்குன்னு இருக்கு. இருந்தாலும் கொன்றாங்க. இருந்தாலும் கொல்றால நீ பாத்துட்டு இருக்கு. என்னைய 15 கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. அது எப்படி? பீ கேர்ஃபுல். 15 பேர் என்னைய ஒரே நேரத்துல விடாம கெடு. ஐயோ 15 பேரா? ஐயா என்ன இருடி, என்னைய தானே எடுத்தாங்க, உன்னைய எடுத்தாங்க. இதுதான் லிஸ்ட் கம்மியா இருக்கே நீங்க அண்ணன் சொல்லுது. கெடுத்தா கெடுத்துட்டு போறாங்க. அடியே இது மண்ணுவீங்க போற உடம்பு மனுஷன் என்ன பண்ண போறான்? பத்திரமா வச்சிருந்து என்னடி பண்ண போறான்? அடே அப்பா நீ நக்கி போடுவோம் ஒரே நக்கா மூடிக்கிட்டு முதல்ல. ஆமா அதனால என்னைய கெடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லடி. சரி இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். யாரு பேரை வைப்ப? 15 பேர் சொல்லிருக்கா. மைச்செட்டுக்கார பேர் வைக்க வேண்டியதே. இன்னைக்கு உனக்கு மைக் செட் பாரு பாவடி. அவர் பிசாடி ஏதோ செட்டை ஈட்ட போட்டு பொழைச்சிட்டு இருக்கா. அப்படி அவர் குழப்ப மண்ணடி போடலான்னு பாக்குறீங்களா? உனக்கு என்ன ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா நீ யாரும் அந்த கீத மைச்சட்டே என் பேர்ல எழுதியிருப்ப. உனக்கு அந்த குடுப்பனா அந்த பாக்கியம் எல்லாம் உனக்கு கிடையாது இந்த ஜென்மத்துல. அப்படி நீ சொல்ற? ஆமா. சரிடி இப்ப நம்ம எங்கடி போறோம்? நீங்க நம்ம காட்டுக்குள்ள போறோம். நீ இப்பவே காட்டுக்குள்ள போறியா? நான் இன்னைக்கு தானே காட்டுக்குள்ள போறேன். ஒரே ஆசாசியா இருக்கு காட்டுக்குள்ள போறனால. நான் காட்டுக்குள்ள போயிட்டேன்டி. ஆமா. என்ன எங்க டைம் நீ எப்ப போன? எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன். இங்க இதே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வச்சுக்கோ. சொல்லிட்டேன். இதே முதலும் கடைசியும். ஏன் என்ன அப்ப இப்படி எப்படி நீ சொல்லாம போகாம நீ விட்டுட்டு போலாம்? நானா உனக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்துச்சு? யாரு கொடுத்தா உனக்கு? நான் போகலடி, அவங்க கூப்பிட்டாங்க, நானா போனேன்டி. சரி இனிமேல் என்னையும் கூட்டிட்டு போ. நிஜமாவா? நீனா அப்ப அதுக்கிட்ட அலையுத. உன்னை விட்டுட்டு நான் ஒத்தையில போ பயமா இருக்கும்ல. ஆரம்பத்துல பயமா தான் இருக்கும். அப்புறம் போக போக அதுவா கலகலன்னு போகும். உனக்கு பழகிருச்சு. சரி வாங்க அம்மா கூப்பிடுவோம். வாங்க அம்மா. அம்மாவை பார்த்ததே இல்லடி. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறிப்பது போலே பல்லக்கு ஆடை சுமந்து பள்ளிக்கு பல்லக்கு ஆடை சுமந்து
அம்மா வணக்கம் 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 அம்மா வணக்கம்மா. உங்க அப்பா என்னையத்தான் வச்சிருக்காரு. எதுக்கு? வேலைக்கு. வேலைக்கு என்னுடைய புட்டு அழகா இருக்கிற என்னடி செஞ்ச? சிரிப்புமா. சொல்லிட்டு செய்தி. என் புருஷன் அப்படிதான் சிரிக்க. புருஷனா? யாரு? ஆத்தாடி ஆத்தா. இவன் கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆகல, ஆனா அப்பப்ப கெடுப்பாரு. ஆமா நான் கெடுப்பேன், அவன் என்கிட்ட படுப்பா. வேண்டாம், பெண்கள்லாம் அடக்க கொடுக்க வேணும்னு சொல்லும் பொழுது அவசரமா வேண்டான்னு சொல்றீங்களே, ஏமா அப்படி? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகட்டும், 50 பொம்பளைய கூட வச்சிருக்கட்டு. ஆம்பளை சிங்கம் விளக்கமா பிச்சு போயிடும். அங்க சுத்தி நீ கடைசி பிச்சு விடுவேன். பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன? என்னமா? அச்சம், மடம், நாணம், பைப்பு, பயிர்ப்பு. என்ன பைப்பு? பயிர்ப்பு, முகர. அப்படி கால வராதா? வராதுமா. பிச்சு விடுவேன். உன் பேர் என்ன? என் பேரு இதுமா. இது காட்டு ராணி. காட்டு ராணி. இப்ப உங்க பேரு மனோரஞ்சன். எப்படி சுருக்குறாங்க? மனோ மனோம்பாங்க. இப்ப பேரு பிரித்திகா. பிரித்தி பிரித்தி காவ எடுத்துட்டு பிரித்தி பிரித்தி கூப்பிடுறாங்க. ஆமா. என் பேரு காட்டு ராணி. சுருக்கி சுருக்கி காட்டு காட்டு அப்பப்ப காட்டிட்டே. சுருக்கிக்குமா. நீல பொம்பளை தானா? பொம்பளையா கண்டுதானே பாவாடை கட்ட போட்டு. இவ என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான் இந்த மயிர் தோழியா? மதிப்புக்குரிய நம்ம எல்லாம் உயிர் தோழிகள். நம்ம எல்லாம் உயிர் தோழிகள். நீ எந்த ஊர்காரி? நம்ம இந்த ஊர் பொய்யப்பட்டிதாம்மா. நம்ம பொய்யப்பட்டியா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. வந்தேன், ஆனா வந்ததுல உன்னை பார்க்கலையே. அங்குச்சு இருக்கு எங்க எங்குட்டு கடைசில. எங்குட்டு கடைசில எனக்கு இருக்குன்னா விட்டுருங்களே. சொல்லு பாப்பா, வீட்டு முகவரியை சரியா இருக்குமா? சரி இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? என்ன பேருமா? உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி நடந்தோம். ஆத்தாடி, இந்த சிரிப்பு சத்தம் எவ்வளவு இனிமையா இருக்கு. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏமா அப்ப எவ்வளவு இனிமையா சிரிக்கிறா? ஏமா பேசக்கூடாது. நம்ம எல்லாம் உயிர் தோழிகள். அப்பா என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேரையும் காட்டிக்கிட்டே போக சொன்னாங்க. திறமையை காட்டிக்கொண்டு காவலுக்கு போச்சிருக்காரு. திறமை சொல்றேன். அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டவே படாது. 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தண்ணி பண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை. இவன் என்னமோ சொன்னாடி, சொல்லு. என்ன? 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. என்ன? அம்மா இருங்கம்மா, எனக்கு வேற மாதிரி. நீ தள்ளிப்படி, நீ போமா. இப்ப என் தங்கச்சி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம். போமா, நீ பிரித்தே நீங்கிட்டு வா. செல்லகுட்டி நீ போடி. நீ சொல்றதாட்டி அவ்வளவு இனிமையா இருக்கு. 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தம்பி பண்டாட்டிக்கு எப்பவுமே தப்பாவே நினைக்கிறீங்க. நல்லா தானே இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கரெக்டா தானே செல்லகுட்டி. ஏமா வயிறு தப்பாவே நினைக்கிறீங்க. மன்னிச்சிருடி, எனக்கு தப்பா கேட்டுருச்சு. சரி இப்ப சொல்லு. 1000 சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் மண்டாட்டிக்கு அதுவும் இல்லை. உங்களையே இல்ல ஒன்றே ஒண்ணு. இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒழுங்கா அடை கொடுக்க இருக்கணும், இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆமா, பெரிய இங்க கலெக்டர் பதவி கொடுத்திருக்கீங்க, வேலையை விட்டு தூக்குறிய. 10 மாதம் சம்பளத்தை அப்படியே குறைக்க போறீங்க. அப்பா சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு. இங்க வாடி. தண்ணிய பாரு, இங்க வாரு மஞ்சள் பூவு, இங்க வாரு தென்னை மரம்லாம் இருக்கு. காயவே கேட்ட ஒரு புடலங்காய் செடி ஒண்ணு கிடக்கு. இந்த இடத்துக்கு நான் தான் தலைவி. நான் சொன்னாதான் நந்தவனம் வரும். ஐயோ வந்துருச்சு. வரல வந்துருச்சு. வரல. இங்க பாருங்க எங்கடி வந்துருக்கு. திருப்பி பார்த்தா ஒன்றே ஒண்ணு. இப்படி இருந்தா எப்படி நந்தவனம் வரும்? இது நிறைய நந்தவனம் இல்லம்மா, ஹரிச்சந்திரன் ஆண்ட மயானம். இவ பத்தியா இவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கிற ஏதாவது தெரியுதா? பத்தி எங்க எல்லாமே தெரியுது. நீ எதுக்கு தாவணி போடுற? இடுப்பா பெண்கள்னா இடுப்பு தெரியணும். அது முக்கியமா இடுப்பு மடிப்பு தெரியணும். தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன பண்ணுது? தாவணி ஒழுங்கா போடு. இல்லைன்னா உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். சரி சரி, இதை பிடி பிடித்து இதை பிடி. கொஞ்சம் உதவி பண்ணிட்டு நல்லா இருப்பேன். நல்லா இழுத்து கட்டு. இந்த வாரி இருங்க. ஏய்
உள்ள போய் மாத்துட்டு உள்ளே சொல்லி எங்க தானே சொல்லியாச்சு. இத்தனை ஆண்கள் இருக்காங்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவ்வளவு பேர் முன்னாடி சொன்னாத்தேன் கட்டுனா சொல்றத கேள்றியே நீ. வாங்க, என்னத்துக்கு அம்மாளுக்குள்ள பிரச்சனை தேவையில்லாம ஒரு ஐயோ ஓசியில பாக்குறாங்க, வேகமா வாங்கம்மா. நடக்குது வாங்கம்மா. அது என்ன தாவணி பொன்னே சரிதானா சுகம்தானா. ஏய் குடியாதடி. சொல்றத கேளு, தாவணி போடு. சரி சரி இந்த என்னடி கட்ட தெரியாதா? மேல போடு. ஆமா கல்வி ஏய் ஏய் அந்த மேல இல்ல, தோல் மேல. தோல் மேலையா? என்ன வீதியா கிடக்கு? உன் தோல் மேல போடு. சரி சரி சுத்தி சுத்தி கட்டு. என்னடி இப்படி இருக்கிற? இந்த இருக்குல்லடி. ஆமா இங்கிட்ட எடுத்து இங்கிட்டா இதையா? இந்த இருக்குல்ல, ஆமா இத இங்கனுக்குள்ள இங்கிட்டா. ஏய் உனக்கு இங்கிட்டா இங்கிட்டா அந்த பக்கம். ஏன் பொம்பளைக்கு உதவி வேணும் என்ன? ஏமா உங்களோட இடம் உங்க தோழி, பெண்ணுக்கு பெண்ணை இப்படி வெறுத்தீங்கன்னா விளங்குமா? இல்ல கட்டி ஓசியில விட பாக்கலாங்களே, யூடியூப்ல வேற ஓடுதே. கட்டி விடலாம். ஆனா உன்னை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சும்மா சொல்லுங்க சீக்கிரம். ஐயோ நான் என்ன செய்வி, பொய்ய பட்டியே ஊர் கால். ஏண்டி கத்துற? பச்சை மாட்டுக்கு அடியில சூடு கட்டுது. அம்மா அம்மா சரிம்மா சரிம்மா, இப்ப கத்தல நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். கத்த கூடாது. சரி கத்தல நான் திரும்பிக்கிறேன். என்னமோ தெரியல தொட்டா ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா ஐயோ நீங்க தொடும் பொழுது எனக்கு 108 டிகிரி கிண்ணு நிக்குது. எங்க நீ தொடுறி பாப்பா, எங்க லேட்டா நீ சொல்லு பாப்பா. எங்க ஒரு மச்சரும் தோணலையா? பால்வாடி டீச்சர் அப்படிதான். ஆமா அம்மா நீங்க கட்டி விடுங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அடங்க மாட்ட. ஆமாம்மா இங்க வா. பொம்பளைக்கு ஒரு உதவிதான். முடிய தூக்குடி. சரி யாருக்குமா தூக்குறேன் சார்? நானா வழி அதுவா வர்றதுக்கு நான் என்ன பண்றது? நீ நின்று நான் வரேன். சரி சரி சரி. என்ன பொய்யை பட்டிக்கு நாடகத்துக்கு வந்தனா களை எடுக்க வந்தனா? ஆமா எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, கேரளா பொம்பளை மாதிரி. என்னம்மா? சரி போமா. இருங்க இருங்க, என்னம்மா பண்ணீங்க? இடம் இல்ல. பாத்தியாரே, இந்த ஊக்கை எப்படி குத்துறாங்க பாருங்க. ஆத்தாடி குத்துறதுக்கு இடம் இல்லை. நான் கேட்கிறேன், இப்ப அவ நின்றால அவ விட்டுதுல உன்னை குத்துங்க பாப்பா. ஏய் அப்படிலாம் பேசமா. வாடி. பிரித்தியாடி ஓடிறாங்கட்டு. ஆமா இடத்துக்கு வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி எனக்கு நல்ல பெட்டிக்கார பார்த்தவன கிண்ணுன்னு இருக்கு. இடத்துக்கு வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
வந்தாலாமா நந்தவனமே கலகலன்னு ஆமாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் விளையாடுவோமா வந்தோடனே கால் பார்த்தா நல்லா இருக்காது என்ன விளையாடுவோம் எனக்கு அப்படிதான் வந்தவனே செஞ்சாலும் சுத்தமா பிடிக்காது என்ன விளையாடுவோம் 3 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமா நொண்டி விளையாடுவோமா கண்ணாமூச்சி ஐயோ வேண்டதெல்லாம் பழைய விளையாட்டு பழைய விளையாட்டா சரி நீ சொல்லு 2024 நம்ம 2 பேர் இல்ல 3 பேரும் சேர்ந்து புள்ளப்பட்டு விளையாடுவோம் புள்ள பக்கறது உனக்கு விளையாட்டா போச்சா எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுவும் மணிகண்டனுக்கு தான் புள்ள பக்கணும் நானே உனக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் ஒரு விளையாட்டா ஏன் அதே விளையாடக்கூடாது இந்த விளையாட்டு விளையாட்டு அப்படி இருக்குமா நான் சொல்லவா சொல்லுங்க புரணி பேசி விளையாடுவோம் பொரணி 3 கும்பலை சேர்ந்திருக்கான் நல்லா பேசுவோமே நீ யாரை காதலிக்கிற எப்படி 30 குடும்பம் க்ளோஸ் ஆக போகுது நீ யாரடி காதலிக்கிற வெட்டிக்கார் மணிகண்டன் நீ என்ன அவரையே சொல்லிக்கிட்டு இருக்க அவரத்தை வாழ்ந்தால் அந்த மனுஷனே செத்தால் அந்த மனுஷனோட சும்மா அப்புறம் நீ குளிச்சு நீ பாத்துக்கிறேன் நான் நீ மேல் குளி அப்புறமா தீ குளி அப்ப குளிக்காமையா தெரியுது நான் சொல்றதை கேளு உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கட்டிக்கிறேன் அந்த மாப்பிள்ளையில அதனால வேணாம் நீ சொல்றதை கேளு பாருங்க மைச்செட்டுக்காரர்கிட்ட டீசல் வச்சிருப்பாரு ஊத்தி கொளுத்திக்கிறீங்க பாத்துக்கிறேன் வேணாம் நான் உன்னை பாத்துக்கிறேன் ஆமா வேணும்னா சரி ஏமா அதுல இருந்து ஏன் ஆள்கிட்டே கேக்குறீங்களே உங்க பின்னாடி ஒரு உள்ள நிக்குது அந்த பிள்ளைட்டு கேக்குறீங்க நீ யாரை காதலிக்கிற யாரம்மா காதலிக்கிற ஒருத்தர யாரு சொல்லக்கூடாதுமா சொல்ல மாட்டியா வெளியே சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் வந்து சொல்லாம சரி நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்க நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிக்கிறேன் முறை மூஞ்சி ஏண்டி யாரு தெரியுமா காதலிக்கிறேன் தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு ஏன் பக்கத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கா தூங்கும் போது கனவுல வந்துடுறாரு தூக்கம் இல்லாம எழுந்திரிச்சிடுறேன் நல்லா சிகப்பா இருப்பாரு ஆளு சிகப்பா அடி ஆளு சிகப்பா இருந்தா அது கருப்பா தானே இருக்கு எது புருவம் ஆமா நல்ல உயரமா இருப்பாரு ஏன்டி பிரீத்தி ஆளு உயரமா இருந்தா அதுவும் நீளமா தானே இருக்கு உனக்கு எச்சி உருமே கேவலப்பட்டாங்க பட்டை அடிச்சிருப்பாரு கையில இப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு ஐயோ நான் பார்த்தவனுக்கு இப்படி இல்ல இருந்துச்சு நீ பார்த்தவனுக்கு எப்படி இருந்துச்சு வேலை கையில பிடிச்சிருப்பாரு எப்படி இருக்கு தெரியுமா யாரு பார்த்தாலும் முதல்ல குளிச்சிட்டு வேலை கையில பிடிச்சிட்டு இருப்பாரு வேலா காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும் ஏய் செல்லக்குட்டி பாம்பு எங்க பாம்பு இது பொந்துல போய் மாலை புடிச்சு இழுத்து பாரு பல்ல என்ன காலு கீழே பாம்பு இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சா இல்ல 2 காலுக்கு இடையில பாம்பு இருந்துச்சா நம்ம பேசக்கூடாது இல்லைங்கல்ல காலு கீழே பாம்பு இருக்கும் மயில் மேல உட்கார்ந்து இருப்பாரு இந்த பக்கத்து சேவல் இருக்கும் ஆட்டுக்கடை இருக்கும் யாரு கண்டுபிடிச்சிட்டேன் சர்க்கஸ் கம்பெனி ஓனர் தானே என்னை பார்த்தா சர்க்கஸ்கார காதலிக்க மாதிரி தெரியுதா அப்ப என்ன கைத்து மேல நடக்க சொல்லுவியா சீசன் முடிஞ்சவனா செய்வா நல்லா நீ என்ன பண்ணுவ இப்ப வந்து என்ன செய்யற உரிமை அடிக்கிறான் நானு சாட்டி அடிக்கிறேன் அவங்க எல்லாம் வேண்டாம் நாங்களாம் சுத்தி வேடிக்கை வாங்குறோம் காசு பறக்கிறதுக்கு என்னைக்காவது ஒண்ணா உங்களை ரோட்ல ஐயோ அவர் இல்ல காதலிக்கிறது நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானை தான் காதலிக்கிறேன் ஆமா குலக்கட்ட முருகனே அவரை நான் தனியா தான் தெரிகிறீங்க சேர்ந்து தேடுவோம் ஏன் மச்சானே இந்த
கண்டிப்பா காரியத்துல கண்ணா இருக்கும். ஆமா ஆமா. இருக்கிற பறவை எல்லாம் போயிட்டா நம்மளுக்கு வேலை இல்ல. இல்ல. போக வேண்டிய பறவைகள் மட்டும் போனா போதுன்ற காரணத்தினால என்னம்மா இங்க பாருங்க, நீங்க விடிய விடிய பாடினாலும் என் புருஷன் வாய்ச்சாத்தானே நீங்க பாடுவீங்க. என்ன ஓம் புருஷன் என்ன நான் பாத்துக்கிட்டே என்ன ஓம் புருஷன் பொய்ய பத்தி மாதிரி பிஞ்சு வரும் பாத்துக்க. நான் காலையில இந்த பைபாஸ்ல ஒத்த பசு ஓடாது. ஆமா வடக்கன் கர்வ காட்ட என்னம்மா என்னது அம்மா, நம்ம உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புறாரு? ஆடிப்படி பறவை இருக்கணும். அவ்வளவுதானே. அதனால நம்ம சேராம சேர்ந்திருக்க கூடாம கூடிட்டு ஒரு 4 ஆட்டம். காலில் அடிபட்டு இல்ல பரவாயில்ல. அம்மா நீங்க ஆடணும், உங்களோட சேர்ந்து அவங்கள ஆடணும், 3 பேர் சேர்ந்து ஆடணும். வர வேண்டிய போது எம்மா காலி ஒரு காலி வாங்குறாங்க. கூடலூர் குண்டமல்லி வாடப்பட்டு குண்டமல்லி கூடலூர் குண்டமல்லி வாடப்பட்டு சேலையை கட்டு அடுத்த ஆண்கள்லாம் பாக்குறாங்களா இல்லையா? எனக்கு நோபஸா இருக்கு. அண்ணங்களா